என் பொண்டாட்டிய தொடாத. சொல்ல வந்ததை தள்ளி நின்னு சொல்லிட்டு போ. நீலாம் என் மேல கை வைக்கிறியாடா? நான் யாருன்னு சொன்னா உனக்கெல்லாம் புரியுமாடா? நான் விவேக் கபூர், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா? ஏஷியாவோட நம்பர் 1 மல்டிநேஷனல் கம்பெனி. நான் அதோட எம்டி, அதாவது மேனேஜிங் டைரக்டர். என்னாச்சு? அதிர்தா? தெரிஞ்சிருந்தா 2 வருஷம், வெறும் 2 வருஷம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவனுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிருப்பல்ல? வாய்க்கு வந்தது உளராத விவேக். இந்த 2 வருஷத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? Who cares? எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம். உன்ன மாதிரி திருட்டு கழுதியோட கண்ணீரை துடைக்கிறத என் மேல உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டியானு இருந்திருக்க. நீயும் ஆயிட்ட. அப்புறம் இவருக்கானே, இவன மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன். என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன். எனக்கு வேலை பார்க்கறவெல்லாம் எப்படி இருக்கான்னு வந்து பாரு. பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக்கி இருக்கோன்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப. விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்தது. நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசியிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமும் இருந்தது. Set it up, set it up, set it right now. Yeah, we got that vibe and we lay it down.